நான் சொல்றேன்டா. சிபிஐயே மறுத்தாலும் நான் சொல்றேன், கரூர்ல A1 அக்யூஸ்ட் இந்த விஜய் 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 விஜய். 8 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 2 வயது குழந்தை மரம் ஒடிஞ்சு விழுந்து செத்துச்சு. எஸ்பி சொல்றாரு வண்டியை உள்ள கொண்டு போகாதீங்கன்னு, போவேன். எஸ்பி சொல்றாரு 50 மூட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுங்க, போவேன் என்று திமிர் எடுத்து செந்தில் பாலாஜி விட நான் பெரிய ஆளு, திமுகவின் 30 மாநாட்டை விட நான் பெரிய ஆளு என்று காட்டுவதற்காக டிசம்பர் 13 நடக்க வேண்டிய கூட்டத்தை செப்டம்பர் 27க்கு மாத்தி திமுக விட நான் பெரிய ஆளு என்று காட்டுங்கிற அந்த மாஸ் மென்டாலிட்டி, நான் பெரிய ஆளு, நான் பெரிய இவன், எனக்கு நெத்தியில முளைச்சிருக்க மூளை என்று சொல்வதற்காக 41 பேரை கொன்னா விஜய். என் மேல முடிஞ்சா வழக்கு போட்டு வர்றா. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்படி போறதா என் மேல வழக்கு போடுறா. விஜய் A1 அக்யூஸ்ட் சொன்னதுக்கு விஜய் தாண்டா A1 அக்யூஸ்ட். சட்டம் மறுக்கலாம். தாகிருஷ்ணன் கொலையில கொலையாளிகளை கைது பண்ணல இது வரைக்கும். அதுக்காக தாகிருஷ்ணன் தன்னைத்தானே வெட்டிட்டு செத்தான் ஆயிருமா? ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யல. திருச்சியில மரியாதைக்குரிய அண்ணன் KN தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் 15 வருஷம் ஆச்சு, யாரையும் கைது பண்ணல. அதுக்காக ராமஜெயம் அவரை வெட்டிக்கிட்டாரா? இங்க விஜய கைது பண்ணல, விஜய் மேல FIR இல்லங்கிறதுக்காக 41 அவனே செத்து போயிட்டானா? கொன்னவன் இவன். இப்ப சொல்றாங்க ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகத்தான் கரூர் கூட்டம் பயன்படுத்தப்படுச்சுக்கிறாங்க. இதை விட மானக்கேடு வெக்கக்கேடு ஏதாவது இருக்காடா? தண்ணி கொடுக்காம, கழிவறை கொடுக்காம, காலையிலிருந்து அந்த மக்களை காக்க வச்சு, கரூர்ல மட்டும் இல்லைங்க, விக்கிரவாண்டி மாநாட்டு திடலுக்குள்ளே சார்லஸ் என்கிற ஒரு பையன் மயங்கி விழுந்து செத்து போனா முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போற வழியில அவன் செத்து போயிட்டான். முதல் வாத்தியார ஃபர்ஸ்ட் மர்டர் அவன் ரசிகன். இரண்டாவது திருச்சியிலிருந்து போன சீனிவாசன் கலையனுங்கிற இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் தாவேக்கால 2 பேரு விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், திருச்சி உறையூர்காரன். விஜயனுடைய படத்துக்கு போஸ் விட்டான், நீங்க தேடி பாரு, போய் சொல்லல. கலை சீனிவாசன் 2 பேரு செத்து போயிட்டான். தொடர்ச்சி 5 பேர் ஆக்சிடென்ட். ஒருத்தனுக்கு கூட இரங்கல் தெரிவிக்கல, ஒரு அனுதாபம் சொல்லல, ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. மதுரையில பேனர் ஒட்டிக்கிட்டு இருந்த காளிராஜ் என்கிற இளைஞன் கரண்ட் கம்பம் அடிச்சு விழுந்து செத்து போயிட்டான், விஜய் கட்சிக்காரன். அதே மதுரையில கூடலூரை சார்ந்த ரோஷன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், 18 வயது இளைஞன், ஒரே பிள்ளைங்க, பெத்த பிள்ளை, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளை செத்து போச்சு, ஒரு ஆறுதல் சொல்லல. இப்ப தஞ்சாவூர்ல இவனுடைய வாகனத்தை விரட்டி கொண்டு போய் திருச்சி கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த பால் வியாபாரி பால் வித்து பிள்ளைய தனியார் கல்லூரியில் படிக்க வச்சு, பிள்ளை படிச்சு எப்படியும் பால் வியாபாரி கடனை அடைச்சி இந்த குடும்பத்தை தூக்கி விட்டும் நம்பிக்கையோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு பால் ஊத்த வேண்டிய அந்த பிள்ளை, அவனுக்கு அவன் தந்தை பால் ஊத்திட்டாரு.